அப்படி வாயில வச்சதும் கரைஞ்சு போயிடும். பால் இருந்துச்சுன்னா யோசிக்காம போய் இந்த ரெசிபியை சட்டுன்னு செஞ்சு கொடுங்க. அட்டகாசமா இருக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த சம்மருக்கு சொல்லவே வேண்டாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் கார்ன்ஃபிளவர் மாவு, 1/4 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். 2 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது அப்படியே ஒரு கடாயில சேர்த்துக்க வேண்டியதான். சிம்லயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இந்த அளவு கட்டிப்பட்டு வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா கலந்துக்கோங்க. இது அப்படியே ஒரு கண்டெய்னர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் கண்டெய்னர்ல விருப்பமோ அந்த ஷேப் கண்டெய்னரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மேலே ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தடவை விட்டீங்கன்னா சூப்பரா ஈவன் ஆயிடும். இது ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகி வந்துடும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்ததும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெளியே வச்சுட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அப்படி அழகா நுங்கு மாதிரி விழுகும். இது மேல நீங்க வந்து டாப்பிங்ஸ்க்காக சாக்லேட் பவுடர் ஆட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அட்டகாசமான மில்க் புட்டிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் ஃபிளேவரோட ட்ரை பண்ணுங்க.